டிஷ்வாஷர் வாங்குறதா இருந்தால் நான் பண்ண தப்பை நீங்கள் பண்ணாதீங்க. இப்போ நிறைய பேர் வீட்டில் டிஷ்வாஷர் யூஸ் பண்ணிகிட்ருக்கோம். ஆனால் இன்னமும் சில பேர் எனக்கு டிஷ்வாஷர் தேவையாக இருக்குது, ஆனால் வாங்கணுமா வேணாமான்னு ஒரு குழப்பமாக இருக்குது, செட் ஆகுமா அப்படின்னு இன்னும் யோசிச்சுட்டு இருக்கீங்கன்னா உங்களுக்கான வீடியோ தான் இது. இது எங்களோட 2வது டிஷ்வாஷர். முதல் டிஷ்வாஷர் பாஷ் பிராண்டில் பழைய வீட்டில் இருக்கும்போது கோவிட் டைமில் வாங்கினோம். அந்த நேரத்தில் ஹோம் பேஸ்டு லேர்னிங், ஒர்க் ஃப்ரம் ஹோம்னு எல்லாரும் வீட்டில் இருக்கோம். நம்ம முழு நேரம் சமைச்சோம். பாத்திரமும் அதுக்கேற்ற மாதிரி சிங்கில் விழுந்துக்கிட்டே இருக்கும். பாத்திரம் தேய்க்கிறதே ஒரு பெரிய வேலையாக இருந்தது. இதுக்காகவே நான் டிஷ்வாஷர் வாங்கணும்னு சொன்ன போது என் ஹஸ்பண்டுக்கு நம்பிக்கையே இல்லை. இந்தியன் குக்கிங்க்கு இதெல்லாம் செட் ஆகாது, வாங்கி வச்சுட்டு யூஸ் பண்ண மாட்டேன், அது சும்மா தான் இருக்கும்னு சொன்னார். ஆனால் வாங்கின அப்புறம் என்னாச்சு தெரியுமா, அதுதான் எங்கள் வீட்டில் டெய்லி யூஸ் பண்ணுற ரொம்ப முக்கியமான ஒரு அப்ளையன்ஸாக மாறிடுச்சு. ஆனால் அதில் நான் பண்ண மிஸ்டேக் என்னன்னு சொல்கிறேன். நாங்கள் பழைய வீட்டில் இருக்கும்போது ஃப்ரீ ஸ்டாண்டிங் மாடலில் தான் டிஷ்வாஷர் வாங்கினோம். அந்த பாஷ் பிராண்ட் டிஷ்வாஷரில் எந்த கம்ப்ளைண்ட்ஸும் இல்லை, நல்லா தான் ஒர்க் பண்ணிட்டு இருந்தது, ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்தது. ஆனால் நாங்கள் புது வீடு மாறினதும் இந்த வீட்டு கிச்சன் மேடைக்குள்ளேயே இன்பில்ட்டாக வைக்கணும்னு நினச்சோம். அந்த சைஸ் இதுக்கு செட் ஆகலை. ரெனோவேஷன் பண்ணும்போது இதை உள்ளே இன்பில்ட்டாக வைக்க முடியல. நான் சில வீடியோஸில் பார்த்துருக்கேன், மேடை இந்த டிஷ்வாஷர் வர இடத்துல ஏற்றி ஹைட்டு கொடுத்து வச்சுருப்பாங்க. அது மாதிரி கூட நான் வச்சுக்கிறேன்னு சொன்னேன். ஆனால் என் ஹஸ்பண்ட் ஒத்துக்கவே இல்லை. இதெல்லாம் நினச்சப்ப நம்மளால் மாற்ற முடியாது, பண்ணுறது ஒரு வாட்டி தான், அது போனால் போகுதுன்னு நல்லா ஒர்க் பண்ணிட்டு இருந்த டிஷ்வாஷரை கம்மி விலைக்கு வித்துட்டு திரும்பவும் பாஷ் பிராண்ட்லயே இந்த புது கிச்சனுக்கு ஏற்ற சைஸ்ல இன்பில்ட்டா வாங்கணும். இந்த டிஷ்வாஷரோட மெயின்டெனன்ஸ் ரொம்ப ஈஸி, பெருசா ஒன்றும் இல்லை. இது மாதிரி ஃபில்டரை வாரத்துக்கு ஒரு வாட்டி கழட்டிட்டு இதை இப்படி ஓப்பன் பண்ணா ஈஸியாவே வந்துடும். ஜஸ்ட் ரின்ஸ் பண்ணிட்டு திரும்ப மாட்டிடலாம், அவ்வளோதான் இதோட மெயின்டெனன்ஸ். அப்புறம் 3 மாசத்துக்கு ஒரு வாட்டி அந்த ஃபினிஷ் பிராண்டோட ஃபுல் டிஷ்வாஷர் கிளீன் பண்ற மாதிரி ஒரு லிக்விட் இருக்கு, அதை வச்சு ஆன் பண்ணி விட்டோம்னா ஃபுல்லாக டீப் கிளீனிங் பண்ணிடும், அவ்வளோதான். மற்றபடி இதில் மெயின்டெனன்ஸ்னு எதுவுமே இல்லை. சிங்கப்பூரில் தண்ணியும் ரொம்ப நல்லா இருக்கிறதுனால ஹார்ட் வாட்டர் எதுவும் இல்லை. நான் சால்ட் கூட போட மாட்டேன், வெறும் இந்த ஃபினிஷ் பிராண்டோட டிஷ்வாஷர் டேப்லெட் மட்டும்தான் யூஸ் பண்ணுவேன். நாங்கள் ஃபஸ்ட் டைம் டிஷ்வாஷர் வாங்கும்போது இது மாதிரி திரும்பவும் 2வது வாட்டி வாங்க வேண்டியது வரும் அப்படின்றது தெரியல. எல்லாமே பட்டு அனுபவத்தில் தான் தெரியுது. இப்போ பாருங்கள், இந்த டிஷ்வாஷர் நல்லா உள்ள இன்பில்ட்டாக இருக்குது. அந்த மேடை ஒரே சைஸில் இருக்குது, பார்க்கறதுக்கு ரொம்ப அழகாக இருக்கும். இன்னமும் டிஷ்வாஷர் வாங்கணுமா வேணாமான்னு யோசிச்சுட்டு இருக்கீங்கன்னா கண்டிப்பாக வாங்குங்க, ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஃபஸ்ட்டு டிஷ்வாஷர் யூஸே இல்லைன்னு நினச்ச என் ஹஸ்பண்ட் புது வீட்டில் கண்டிப்பாக டிஷ்வாஷர் இருக்கணும்னு அவர் மைண்ட் செட் அந்த அளவுக்கு மாறிடுச்சு. பிஸி டேஸ், ஃபெஸ்டிவல் டேஸில் டிஷ்வாஷர் ஒரு பெரிய ஹெல்ப்பாக தான் இருக்கும். ஆனால் என்ன மாதிரி 2 டிஷ்வாஷர் வாங்காமல் யோசிச்சு ஃபியூச்சரையும் கன்சிடர் பண்ணி வாங்குங்க.